ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொங்கல் கொண்டாட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் ஹேமாவதி. வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொங்கல் என்பது இயற்கையை கொண்டாடும் இனிய விழா. தமிழகத்தில் பொங்கல், வட மாநிலங்களில் மகர சங்கராந்தி, வடகிழக்கு மாநிலங்களில் போகாலி பிஹு என பல்வேறு பெயர்களில் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. மனிதர்களின் பூர்வ தொழிலான வேளாண்மைக்கு உதவும் சூரியனுக்கும் காளைகளுக்கும் நிலத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் உணர்வு பூர்வமான விழா. மதம், இனம் கடந்து அனைத்து தமிழர்களும் உணர்வு பூர்வமாக கொண்டாடும் இந்த விழா அத்துணை பேரையும் புத்துணர்வாக்கி அடுத்த ஓராண்டுக்கு உழைக்கும் வல்லமையை தருகிறது. வீட்டை சுத்தம் செய்து வண்ணங்கள் பூசி மாக்கோலமிட்டு கரும்பு, வெல்லம் என இனிப்புகள் தழும்ப அத்தனை உறவுகளும் கூடி கொண்டாடும் பொங்கல் ஒரு கலாச்சார விழாவாகவே மாறியிருக்கிறது. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தங்கள் இல்லங்களில் பொங்கல் வைத்து தங்கள் அடையாளத்தை பாதுகாக்கிறார்கள். அலுவலகங்களில் அனைவரும் இணைந்து பொங்கல் கொண்டாடி பூரிக்கிறார்கள். வீட்டுப் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என தொடர்ந்து 3 நாள்களுக்கு ஊர்கள் விழாக்கோலம் பூண்டு விடுகின்றன. பணிக்காக உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பொங்கல் பண்டிகையை தங்கள் ஊரில் கொண்டாட வேண்டுமென்று எல்லோரும் விரும்புவார்கள். அந்த அளவுக்கு மனிதர்களை வேரோடு இணைக்கும் இந்த பண்டிகையை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஒவ்வொரு ஆண்டும் உளப்பூர்வமாக கொண்டாடி தமிழர்களை பெருமிதப்படுத்தி வருகிறார். செல்லும் இடமெங்கும் திருக்குறளையும் சங்கத்தமிழ் இலக்கியங்களையும் பாடி தமிழின் தொன்மையை போற்றும் பிரதமர் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவான பொங்கல் பற்றி சிலாகித்து பேசவும் போற்றவும் தவறுவதே இல்லை. இந்த ஆண்டும் அந்த மரபு தொடர்ந்தது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை சிறப்புற கொண்டாடுவது வழக்கம். இந்த நிகழ்வில் கடந்த 4 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று கொண்டாட்டத்தை இரட்டிப்பாக்கி வருகிறார். இந்த ஆண்டு கடந்த 14ஆம் தேதியன்று தனது இல்லத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன். அந்த நிகழ்வில் பங்கேற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. பிரதமரை பத்ம விருது பெற்ற நாதஸ்வரம் மற்றும் தவில் கலைஞர்கள் இசை ஒலித்து வரவேற்றார்கள். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கொள்கையை பறைசாற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விழாவிற்காக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகனின் வீடே தமிழக கிராமத்தை போன்ற தோரணையுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கரும்பு, மஞ்சள், வாழை தோரணங்களால் அப்பகுதியே களை கட்டியிருந்தது. தமிழக அரசியல் கட்சிகள், திரைப்பிரபலங்கள் மற்றும் வட இந்திய தலைவர்களால் அமைச்சரின் வீடு நிரம்பியது. இந்த நிகழ்வுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை வகித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். தமிழக அரசியல் தலைவர்கள் திரு நயினார் நாகேந்திரன், திருமதி வானதி சீனிவாசன், முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு அண்ணாமலை, தினத்தந்தி குழும இயக்குநர் திரு ப. ஆதவன் ஆதித்தன், அரசியல் மற்றும் திரை பிரமுகர்கள் திரு சரத்குமார், திருமதி குஷ்பு, திரைக்கலைஞர்கள் திரு சிவகார்த்திகேயன், திரு ரவி மோகன் உள்ளிட்ட பல துறை பிரமுகர்கள் தமிழகத்திலிருந்து பங்கேற்றார்கள். மத்திய அமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், திரு சோமண்ணா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு எம். சுந்தரேஷ், திரு ஆர். மகாதேவன், அட்டர்னி ஜெனரல் திரு ஆர். வெங்கட்ரமணி, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் உள்ளிட்ட பல்துறை ஆளுமைகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். தில்லியில் வாழும் தமிழர்கள் பலரும் இந்த பொங்கல் கொண்டாட்டத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையில் கம்பீரமாக இந்த நிகழ்வுக்கு வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பி புதிய மண்பானையில் பால் ஊற்றி பொங்கலிடும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். பிறகு வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் கன்றுடன் கூடிய பசுவுக்கு பொன்னாடை போர்த்தி பொங்கல் ஊட்டி கோமாதா பூஜை செய்தார். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் கலாச்சாரத்தை காட்டும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கரகாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் வந்திருந்த அனைவரையும் வெகுவாக கவர்ந்தன. இவற்றை அடுத்து திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி.வி. பிரகாஷ்குமார் திருவாசகத்தை நவீன இசையுடன் கலந்து பாடினார். அதை மிகவும் ரசித்து கேட்ட பிரதமர் ஜி.வி. பிரகாஷ்குமாரை அழைத்து பாராட்டினார். பிறகு மேடைக்கு வந்த பிரதமரை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் ஆகியோர் வரவேற்று மரியாதை செய்தார்கள்.
பிறகு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிரதமருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசும் வழங்கினார். பிறகு பிரதமர் சிறப்புரையாற்றினார். உரையின் தொடக்கத்தில் வணக்கம் என்று தமிழில் கூறினார். உடனே கூட்டத்தில் பெரும் ஆர்ப்பரிப்பு எழுந்தது. தொடர்ந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் என்று பிரதமர் சொன்னதும் கைத்தட்டலால் அந்த பகுதியே அதிர்ந்தது. பொங்கல் இன்று உலக திருவிழாவாக மாறியுள்ளது. தமிழ் சமூகத்தினராலும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் கலாச்சாரத்தை போற்றுபவர்களாலும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் இந்த சிறப்புமிக்க பண்டிகையை அனைவருடனும் சேர்ந்து கொண்டாடுவது எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். தமிழர் வாழ்வில் பொங்கல் இனிமையான அனுபவம் போன்றது. பூமி மற்றும் சூரியனின் உழைப்புக்கு வேளாண் குடிமக்கள் நன்றி தெரிவிக்கும் இந்த விழா நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. பொங்கலும் மகர சங்கராந்தியும் உலக திருவிழாக்களாக மாறிவிட்டன. 1000 ஆண்டுகளுக்கு முன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. நமது பூமி நலமுடன் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அறுவடையும் சிறப்பாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டில் தமிழ் கலாச்சாரம் தொடர்பான பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமத்தின் போது கலாச்சார ஒற்றுமையின் ஆற்றலை தொடர்ந்து உணர்ந்திருக்கிறேன். பாம்பன் பாலத்தின் திறப்பு விழாவுக்கு ராமேஸ்வரம் வந்தபோது தமிழ் வரலாற்றின் மகத்துவத்தை மீண்டும் ஒருமுறை கண்டேன். நாட்டுக்கே பொதுவானது தமிழ் கலாச்சாரம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு பொங்கல் போன்ற பண்டிகைகளால் மேலும் வலுப்பெறுகிறது. அண்மையில் நான் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மை தொடர்பான மாநாட்டில் பங்கேற்றேன். அங்கு தமிழக இளைஞர்களின் சிறப்பான பணியை பார்த்தேன். பெரிய பெரிய வேலைகளை துறந்துவிட்டு விவசாயத்தை நோக்கி இளைஞர்கள் வருவதை பார்த்தேன். அவர்களை நான் சந்தித்து உரையாடினேன். வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கும் தமிழக இளைஞர்கள் சுயசார்பு வேளாண்மை புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்தேன். உலகில் உள்ள அனைத்து நாகரிகங்களும் பயிர்களுடன் தொடர்புடைய ஏதேனும் ஒரு பண்டிகையை கொண்டாடுகின்றன. தமிழ் கலாச்சாரத்தின் அடித்தளமாக கருதப்படுகிற திருக்குறளில் விவசாயம் மற்றும் விவசாயிகள் பற்றி விரிவாக எழுதப்பட்டுள்ளது. தேசத்தை கட்டி எழுப்புவதில் விவசாயிகள் வலுவான பங்காளிகள். அவர்களின் முயற்சிகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு பெரும் பலத்தை அளிக்கின்றன. விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து பாடுபட உறுதி பூண்டுள்ளது. பூமி நமக்கு இவ்வளவு கொடுக்கும் போது அதை பாதுகாப்பது நமது பொறுப்பு. மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, தண்ணீரை பாதுகாப்பது, அடுத்த தலைமுறைக்கு வளங்களை சமநிலைப்படுத்துவது போன்றவை மிகவும் அவசியம். விவசாயத்தை மேலும் நிலையானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் மாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடுகிறது. வரும் காலங்களில் நிலையான விவசாய நடைமுறைகள், நீர் மேலாண்மை, இயற்கை விவசாயம், வேளாண் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டல் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கும். இந்த துறைகள் அனைத்திலும் இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் முன்னேறி வருகிறார்கள். தமிழ் கலாச்சாரம் மிகவும் பழமையான வாழும் நாகரிகங்களில் ஒன்று. அது பல நூற்றாண்டுகளை ஒன்றாக இணைக்கிறது. நிகழ்காலத்தை எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துகிறது என்றார் பிரதமர். தனது உரையின் இறுதியில் மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் என்று தெரிவித்த பிரதமர், வாழ்க தமிழ், வளர்க பாரதம் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார். விருந்தினர்கள் அனைவருக்கும் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் திருக்குறள் ஆங்கில பதிப்பு நூல் பரிசாக வழங்கப்பட்டது. வாழ்நாளில் மறக்கவியலாத ஓர் திருவிழாவாக இந்த பொங்கல் கொண்டாட்டம் அமைந்திருந்தது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். வளமான தமிழ் பாரம்பரியத்தின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது. உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருந்தார். இந்தியா பல்வேறு மொழி, நிலம், பண்பாடு, கலாச்சாரங்கள் கொண்ட தேசம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே அதன் தனித்தன்மை. அதை நன்கு உணர்ந்து அனைத்து கலாச்சாரங்களையும் போற்றி கொண்டாடும் நமது பிரதமரின் செயல் போற்றத் தகுந்தது. இந்தியாவுக்கு இது நற்காலம். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொங்கல் கொண்டாட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.